ரோபோட்டிக்ஸ் படிச்சுட்டு ஏன் டெலிவரி வேலையை நீங்க தேர்வு பண்ணிட்டு? ஊர்ல வந்து அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அக்கா தான் படிக்க வச்சாங்க இங்க கூட்டு வந்து. இப்போ அது ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சாங்க. அதுவே நம்மளால பண்ண முடியல ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு. இப்போ அதை முடிச்சு நம்ம கோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போகும்போது கோர்ஸ் எதனா பண்ணிருக்கீங்களா ப்ரோக்ராமிங் சம்பந்தமான அவங்க கேக்குறாங்க. இப்போ ஏஐ நிறைய வந்துருச்சு, எல்லாமே பூம் ஆயிடுச்சு. அப்போதைக்கு நமக்கு வந்து பூம் இல்லாதனால கோர்ஸே வந்து 1 லட்ச ரூபாய் கட்ட வேண்டியது இருந்தது. நம்மளால கட்ட முடியல. திருப்பி என்ன பண்ணோம், ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போயிட்டேன். ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போனா அங்க நமக்கு செட் ஆகல. நம்ம படிச்சது ஒண்ணு, அங்க இருக்கிறது ஒண்ணு. அதனால வந்து வேலை நம்மளால செய்ய முடியல ப்ரொடக்ஷன்ல. ஒரு நீம் ஸ்கீம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. வச்சுக்கலாம், பர்மனன்ட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம்ன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அதை வச்சுட்டு பர்மனன்ட் பண்ணல. எங்களை பர்மனன்ட் பண்ண முடியலனால திரும்பி வெளில வந்து அதுக்கப்புறமா இந்த வேலைக்கு வந்துட்டேன். நீங்க ஒரு பார்ட் டைம் அதை செஞ்சுட்டு உங்க பொருளாதாரத்தை ஈட்டி நீங்க படிச்சிருக்கலாம். ஏன் நீங்க அதை செய்யல? வீட்டுல பிரச்சனை இருக்குல்ல, படிச்சு முடிச்சோன்னு வேலைக்கு போனோம். அந்த சிச்சுவேஷன் பீஸ் வந்து கடன் வாங்கி தான் படிச்சிருக்கோம். அதை கட்டணும். அப்பா இல்லாதனால அம்மா மட்டும் தான் நான் பாத்துக்கணும். அப்போ என்னால வந்து அந்த கோர்ஸ் போய் பண்ண முடியல. அவர் டீ குடிப்பார் அதிகமா. டீ குடிக்கிறது நரமுடி ஆயிடுச்சு, கண் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அடுத்து இப்ப இது ஆயிடுச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. என்னோட சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியல, அண்ணனோட சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா எங்களை எல்லாருமே ஹெல்ப் பண்ணி எங்களை மேல கைப்பிடிச்சு தூக்கி விடுறது அவர் தான். அவரு நல்லா படிச்சு வரும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அதனால குடும்ப சூழ்நிலையால அவர் எல்லாமே பார்த்ததுனால இப்பயும் வந்து அவரால் படிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. அதனால அவருக்கு இப்ப எதுவுமே பண்ண முடியாது. மாமா வந்து படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகல, இந்த வேலை பாக்குறதுல உங்களுக்கு பெரிய மனம் வருது. அவர் என்ன வேலை பார்த்துருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒரு நல்ல ஆபீஸ்ல, ஒரு நல்ல ஏசி ரூம்ல பண்ணி பார்க்கணும்னு ஆசையா.